நயினார் நாகேந்திரனை அலறவிட்ட அண்ணாமலையின் அன்பு கூட்டம், விநியோகம் செய்யப்படும் உறுப்பினர் படிவம் ஏற்படுத்திய பெரும் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் இளைஞர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால்தான் கடந்த காலங்களில் தமிழக பாஜக என்பது முதியோர்களின் கூடாரமாக இருந்த நிலையில் அண்ணாமலை தலைவரான பிறகு அங்கு இளைஞர்கள் படையெடுக்க தொடங்கினார்கள். அதன் காரணமாகவே தற்போது தமிழக பாஜக ஆக்டிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு அண்ணாமலை பாஜகவின் பொறுப்பாளராக இருந்தாலும் கூட அவருக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகர்கள் கூட்டம் உருவாகி இருக்கிறது. அந்த ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை செய்யும் அரசில் அவரை பற்றிய பாசிட்டிவான தகவல்களை இவர்கள் வைரலாக்கி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற படிவமும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த படிவம் குறித்த தகவல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கவனத்திற்கு வந்தபோது, அந்த அண்ணாமலை அன்பு கூட்டத்தை நடத்துவது யார், இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அந்த உறுப்பினர் படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு அவரது ஆதரவாளர்கள் பேசியுள்ளார். அந்த போன் காலை டெல்லியில் உள்ள ஒருவர் அட்டெண்ட் செய்துள்ளார். அப்போது அவர், அண்ணாமலை சார்காக நாங்கள் இந்த ரசிகர் மன்றத்தை நடத்தி வருகிறோம், இதை முறைப்படி பதிவு செய்துள்ளோம், இப்படி ஒரு ரசிகர் மன்றத்தை தனக்கு திறக்க வேண்டும் என்று அவர் சொன்னதில்லை, அவர் மீது நாங்கள் வைத்துள்ள அன்புக்காக இதை நடத்துகிறோம், குறிப்பாக டெல்லிக்கு வரும் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், இந்த குரூப்பில் மொத்தம் 180 பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அமைப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்றாலும் அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம். இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற ரசிகர் மன்றத்தில் டெல்லியில் நிறைய பேர் இணைந்து வருகிறார்கள். அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்கு வரப்போறோம் என்று கூறியுள்ளார்கள். இப்படி அண்ணாமலை சொல்லாமலேயே அவரது பெயரில் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்று அமைப்பை நடத்துவதோடு அதில் ஏராளமான உறுப்பினர்களை சேர்க்கும் முயற்சியிலும் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து நயினார் நாகேந்திரன் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதையடுத்து தனது ஆதரவு பாஜக புள்ளிகளிடத்தில் இப்படி அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் தனது செல்வாக்கை வளர்த்து கொண்டு வருகிறார் என்று கூறியுள்ள நயினார் நாகேந்திரன், டெல்லியில் அவர் மீது புகார் அளித்தாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். டெல்லியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உள்ளது, அப்படி இருக்கும்போது அவரை நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி புலம்பியதாகவும் தமிழக பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, அமித்ஷாஜி வராத கூட்டத்திற்கு நான் ஏன் போக வேண்டும், நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி. தமிழக பாஜகவில் தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் தற்போது தலைவராக உள்ளார். இதனால் அதிமுகவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். அண்ணாமலை தங்களுக்கு எதிராக அரசியல் செய்ததால் தற்போது அவரையே மாற்றிவிட்டு அந்த இடத்துக்கு நயினாரை கொண்டு வந்து விட்டார்கள் என்று அவருடன் அதிமுகவினர் கூடுதல் நெருக்கம் காட்டி வருகிறார்கள். அதோடு அண்ணாமலைக்கு எதிராக செயல்படுமாறும் நயினார் நாகேந்திரனை அதிமுகவினர் தூண்டிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலை மீண்டும் அரசியல் களத்தில் அடித்து ஆடத் தொடங்கி இருப்பதால் அவர் இதேபோல் செயல்பட்டு கொண்டிருந்தால் அடுத்து தொகுதி பங்கீடு நடத்தும் போது கூடுதல் தொகுதி கேட்டு பிரச்சனை செய்வார். அதனால் அண்ணாமலை ஆக்டிவாக இருந்து கொண்டிருந்தால் அதிமுகவுக்கு தான் ஆபத்து என்பதால் அண்ணாமலை பாஜகவில் முன்பு போல் செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களது தலைவர் பதவிக்கே ஆபத்தாகிவிடும். அதனால் அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி பண்ணி விடுவார் என்று நயினார் நாகேந்திரனை அதிமுகவினர் உசுப்பேத்தி விட்டுள்ளார்கள். அதனால்தான் சில முக்கியத்துவம் வாய்ந்த பாஜக நிகழ்ச்சிகளுக்கு அவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுவதில்லை. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் அவருக்கு கட்சியின் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பதும் நயினார் நாகேந்திரனுக்கு மனதளவில் சஞ்சலத்தை ஏற்படுத்தியுள்ளது. தன்னை விட அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்பது போன்று அவர் நினைக்க தொடங்கிவிட்டார். இதனால் அதிமுகவினர் அண்ணாமலைக்கு எதிராக என்னென்ன செய்ய சொன்னார்களோ அதை அப்படியே செய்து வருகிறார் நயினார் நாகேந்திரன். இதன் காரணமாக பாஜகவில் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இடையே சத்தமில்லாமல் ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஜூன் 6ஆம் தேதி மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்து
பூத் முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க போகிறார் என்றதும் அதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் செய்து வந்தார்கள். அதோடு பல விழாக்களில் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்காமல் இருந்து வந்த நயினார் நாகேந்திரன் இது அமித்ஷா கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி என்பதால் கண்டிப்பாக தான் வந்ததுமே அண்ணாமலை எங்கே என்றுதான் அமித்ஷா கேட்பார் என்பதால் அண்ணாமலைக்கு அழைப்பு அனுப்பியுள்ளார்கள். அதோடு இந்த பூத் முகவர்கள் கூட்டத்தில் மோடி, அமித்ஷா மட்டுமின்றி அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் புகைப்படங்களும் வைக்கப்பட்டுள்ளது. என்றாலும் இந்த நிகழ்ச்சியை அண்ணாமலை புறக்கணித்து விட்டார். காரணம், அமித்ஷா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என்று முந்தின நாளே டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு தகவல் வந்துவிட்டது. அதனால்தான் இதில் அவர் பங்கேற்கவில்லை. அதோடு இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டாலும் கூட அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முக்கிய விஷயங்களை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதும் நடந்து கொண்டிருப்பதால் இது போன்ற நிகழ்ச்சிக்கு தான் செல்ல வேண்டாம் என்றுதான் அண்ணாமலை தவிர்த்துள்ளாராம். அதன் காரணமாகவே நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்ற வேறொரு கலை நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்து கொண்டார். அப்போது அவரிடத்தில் சென்னையில் பாஜக பூத் முகவர்கள் கூட்டம் நடைபெறும் போது நீங்கள் அதில் பங்கேற்காதது ஏன் என்று மீடியாக்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அண்ணாமலை, அமித்ஷாஜி வராத கூட்டத்திற்கு நான் ஏன் போக வேண்டும்? அவர் அடுத்து வரும்போது அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வேன் என்று 2 வார்த்தையில் பதில் அளித்துவிட்டு வேகமாக சென்று விட்டார் அண்ணாமலை. இந்த நிலையில் ஆகஸ்ட் 17 நெல்லையில் பாஜகவின் முதல் மாநாடு நடத்தப் போகிறார் நயினார் நாகேந்திரன். இதுவும் பாஜகவின் பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தவே நடத்தப்படுகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அண்ணாமலைக்கு அவர் அழைப்பு விடுப்பாரா? அப்படி அழைப்பு விடுத்தாலும் அண்ணாமலை அதில் பங்கேற்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி இதோ, மூட்டை முடிச்சுகளை கட்டிவிட்டேன். முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் வெளியிட்ட தகவல். உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக பதவி வகித்தவர் சந்திரசூட். இவரது பதவிக்காலம் கடந்த ஆண்டில் முடிவடைந்தது. அதோடு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது பதவிக்காலம் முடிந்து 6 மாதங்களுக்குள் தாங்கள் குடியிருக்கும் அரசு பங்களாவை காலி பண்ணிவிட வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் சந்திரசூட் 6 மாதங்கள் ஆகியும் அரசு பங்களாவை காலி செய்யவில்லை. இதன் காரணமாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தில் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு வழங்கப்பட்ட அரசு பங்களாவிற்கான அனுமதி கடந்த மே 31 முடிவடைந்து விட்டது. ஆனால் அவர் அந்த பங்களாவை இன்னும் காலி செய்யவில்லை. அதனால் விரைவில் அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியேறி அதை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அதற்கு ஒரு பதில் கொடுத்துள்ளார் நீதிபதி சந்திரசூட். அதில், நாங்கள் ஏற்கனவே புதிய வீட்டை தயார் செய்துவிட்டோம். அதற்காக இந்த அரசு பங்களாவில் உள்ள எங்களது பெட்டி படுக்கைகளை பேக்கிங் செய்து வருகிறோம். அதனால் வெகு விரைவிலேயே நாங்கள் இந்த பங்களாவை காலி செய்து விடுவோம். முக்கியமாக எனது 2 மகள்களும் மாற்றுத்திறனாளிகள். அவர்களுக்கு மரபணு கோளாறு உள்ளது. அதனால் அவர்களை கவனித்துக் கொள்ள ஒரு சிறப்பு செவிலியரை நியமித்திருக்கிறோம். அதனால் இன்னும் சில வாரங்களில் இந்த வீட்டை காலி செய்து விடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். 6 மாத காலத்திற்குள் அரசு பங்களாவை நீதிபதி சந்திரசூட் காலி பண்ணாதது விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் இப்போது தனது 2 மகள்களும் மாற்றுத்திறனாளிகள் என்றொரு விஷயத்தை அவர் தெரிவித்திருப்பதை அடுத்து அவரது சூழ்நிலையை புரிந்து கொண்டு மத்திய அரசு இன்னும் சிறிது கால நீட்டிப்பு செய்யலாம் என்று பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்பிற்கு கொடுக்க சிபாரிசு செய்த இஸ்ரேல் பிரதமர், உலக அளவில் உள்ள பல நாடுகள் மோதலில் ஈடுபடும் போது நான் தான் அவர்களுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி மோதலை நிறுத்தி வைத்து வருகிறேன். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு பெற என்னை தவிர வேறு யாருக்கும் தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்பது போன்று சமீப காலமாக கூறி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். இப்படியான நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பிற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு நோபல் கமிட்டிக்கு சிபாரிசு செய்திருந்தது. அவர்களை தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் நாடும் டொனால்டு ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சிபாரிசு செய்து ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இதையடுத்து வெள்ளை மாளிகைக்கு சென்ற இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் நோபல் பரிசு குழுவிற்கு அனுப்பிய கடிதத்தை ட்ரம்பிடமும் கொடுத்துள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட போர் பதட்டம் தணிந்ததற்கு ட்ரம்பே முழு காரணம் என்றும் அவர் பாராட்டியுள்ளார்.